உங்களை பார்த்துட்டே ஆகணும். 6 மணியா இருந்தாலும் நாங்க போக மாட்டோம். என்ன படம் உங்க வட முன்னா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி சவுண்டா ஏத்து தேவா வாராரு. ப்ரோ மஜாவா இருக்கு ப்ரோ. 2 வாரமாவே எந்த ஒரு சோஷியல் மீடியாவை திறந்தாலும் கூலி 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 வைபு. அந்த பாட்டு வந்து அது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகுது, சூப்பர் ஸ்டார் ஸ்பீச் வந்து அது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகுது. அதே மாதிரி கூலி படத்தில் வந்து இப்படி வந்து இது எல்சியூவில் இருக்கா இல்லையா அப்படி ஒரு கேள்வி ஒரு பக்கம். லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் ரைட்டிங் அது இருக்கும், ஏன்னா நிறையா ஸ்டார்ஸ் இதில் வந்து இருக்காங்க. ஒரு பேன் இண்டியன் படம், 1000 கோடி அப்படிலாம் ஒரு பெரிய ஹைப் இந்த படத்துக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஹைப் நமக்குள்ளேயும் கொஞ்சம் வந்தாலும் நான் வந்து ரொம்ப ஏற்றிக்கலை. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களோட சமீபத்திய 2 படங்கள் என்னை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. விக்ரமும் சரி லியோவும் சரி. ரைட்டிங் வந்து லியோவில் ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவு ஓகேவாக இருக்கும், செகண்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்லாகிஷ் ரைட்டிங் தான் இருக்கும். விக்ரமும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட் ஆஃப் ரொம்பவே நல்லா இருக்கும், செகண்ட் ஆஃபில் சில இடங்களில் காட்சிகள் நல்லா இருந்தாலும் ரைட்டிங் ரொம்பவே வீக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அந்த 2 படங்கள் கொடுத்த சில ஒரு நெகட்டிவிட்டினால் எனக்கு வந்து இந்த படத்தில் மேலே வந்து கொஞ்சம் ஹைப் வந்து கம்மியாகவே தான் வச்சுருந்தேன். ஓகே, ஒரு மினிமம் கேரண்டி, ஒரு சூப்பரான ரஜினி படமாக இல்லாட்டியும் ஓரளவு பார்க்குற அளவாவது இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் இந்த படத்துக்கு போனேன். ஆனால் இந்த படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணலை. இந்த படத்துக்கு பெரிய ஹைப் கொடுத்ததுன்றது வந்து இந்த படத்தோட காஸ்டிங் தான். எல்லா மாநிலங்களில் இருக்க பெரிய பெரிய ஆக்டர்ஸை இந்த படத்தில் வந்து காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே பேன் இண்டியானா சரி, இந்த மாநிலத்தில் வளர்ந்து வர நடிகரை போட்டு படம் எடுத்திருக்காங்க நிறையா மாநிலங்களில். ஆனால் இதில் எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய டாப் ஸ்டார்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து தொடங்கி சத்யராஜ் அவர்கள், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் ஷஹீர், அப்புறம் 10வது குறையா கேமியோவா அமீர் கான் வராருன்ட்டு வேற ஒரு நியூஸ் லேட்டாக வந்துச்சு. அப்படின்னு பார்க்கறதுல கொஞ்சம் ஒரு பெரிய ஹைப் தான் இருந்துச்சு இந்த படத்துக்கு. சரி, என்ன தான் லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மினிமம் கேரண்டி படமாக இருக்கும், ஒரு 1000 கோடியாவது அடிச்சிரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் இருந்திருக்கும். 10வது குறைக்கு இந்த தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு இருக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்றது வந்து இருந்துச்சு. ட்விட்டரில் அவ்வளோ சண்டை போட்டாங்க, ஃபஸ்ட்டு படம் எங்கள் தலைவர் படம் தான்டா அப்படின்ட்டு. அதுக்கு போட்டியாக விஜய் ரசிகர்கள்லாம் இல்லை எங்கள் தளபதி படம் தான் அடிக்கும்னு சொல்லி பயங்கரமாக அடித்தாங்க. அதே எதுவும் 10வது குறையா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுல நம்ம ஆளுகளை சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்புன்றது வந்து இருந்துச்சு. இந்த படத்தோட கதைன்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். அதாவது ஒரு ஹார்பரில் கோல்ட் ஸ்மக்லிங் நடக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்களோட நண்பர் சத்யராஜ் வந்து இறந்துடுறாரு. அவரோட குடும்பத்தினர்களுக்கு வந்து ஒரு ஆபத்துன்னு வரும்போது ரஜினி வந்து காப்பாற்றுறாரு. இந்த 2 கதையும் எப்படி லிங்க் ஆகுதுன்றதை வச்சு தான் ஒரு ஒன்லைனை வச்சு தான் அந்த கதையே நகருது. ஆனால் இவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அவங்க எதை நோக்கி இந்த படம் போகுதுன்றதை சரியாக செட் பண்ணவே கிடையாது. அதாவது ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் பொதுவாக எடுத்துக்கோங்களேன், அதிலே கதைன்றதை வந்து சொல்லிடணும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் வில்லன் யார் அப்படின்றதே கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஸ்லோவான காட்சிகள் தான். பொதுவாக ரஜினி படங்கள்லனா ஒரு மாஸ் இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும், அவருக்கே உண்டான அந்த சண்டை காட்சிகள்லாம் உண்மையிலே டீசெண்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ சமீபத்தில் வர ரஜினி படங்கள்லாம் பெருசாக சண்டை காட்சிகள் வந்து அவ்வளோ இதெல்லாம் இருக்காது. ரஜினிகாந்த் இறங்கி வந்து சண்டை போடுற மாதிரிலாம் இருக்காது. அவர் ஒரு செய்கையிலே ஒரு ஸ்டைல்லே ஒரு சண்டை இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இந்த படத்தில் இல்லை. அதே மாதிரி வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு ஸ்லாகிஷ் ரைட்டிங் தான், ஒன் ஆஃப் தி வீக்கஸ்ட் ரைட்டிங்ட்டே சொல்லலாம் அந்த படத்தை. அப்படியே ஒரு கோர்வையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு படம், ஸ்லோவாக போகுது. அதில் இடையில சில கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க என்ன ஏதுன்ட்டே வந்து சரியாகவே சொல்லப்படலை. அதுதான் முக்கியம். திடீர்னு வந்து ஷௌபின் ஷஹீர் கேரக்டர் வருது, அவரோட பாஸ் வந்து நாகார்ஜுனா கேரக்டர் வருது, நாகார்ஜுனாக்காக ஷௌபின் ஷஹீர் வந்து உயிரையும் கொடுப்பாரு அப்படின்ட்டு திடீர்னு ஒரு ட்ராக் ஓடுது. அப்படி ஒவ்வொரு ட்ராக்கும் இன்கம்ப்ளீட்டாகவே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே போகுது. சரி ரைட்டான்னு சொல்லி இன்டர்வல் பிளாக் வந்துடுது. இன்டர்வல் பிளாக் ஒரு நல்ல பிளாக்காகவே இருந்துச்சு, ஓகேஷான பிளாக்கு. லோகேஷோட முந்தைய படத்தில் வர இன்டர்வலை காட்டிலும் இது ஓகேயான இன்டர்வல் பிளாக் தான். இதில் பார்த்தோன்னே சரி ரைட்டு, செகண்ட் ஹாஃபில் படம் நல்லா பிச்சுட்டு ஓடும், நல்லா விறுவிறுன்னு போகும்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் அப்படியே படுத்துருச்சு. செகண்ட் ஹாஃப் எதை நோக்கி போகுதுன்றதே நம்ம ஆடியன்ஸ் கிட்ட அவங்க சரியாக கன்வே பண்ணல. அதுலேயும் இன்டர்வல் பிளாக்ல ஒரு லாஜிக் ஓட்டை விழுந்துருது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த லாஜிக் ஓட்டக்கப்புறம் என்னடா படம் அப்படி ஓகே ஒரு ஹைப் கொடுத்துட்டீங்க, எப்படிடா அந்த செகண்ட் ஹாஃபை கொண்டு போகிறாங்க, கண்டிப்பாக ஒரு படம் வந்து ஒரு நல்ல எண்டிங் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா செகண்ட் ஹாஃப் அப்படியே படுத்துருச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் அவன் என்ன சொல்ல வராங்கன்ட்டே தெரில படத்தில்.
எதை நோக்கி கதை போகுது, அதுலேயும் சில விஷயங்கள் இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது. திடீர்னு சௌபின் ஷஹீருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி அவரோட பேக் ஸ்டோரி ஒன்று போகுது. அதே மாதிரி நாகார்ஜுனாவை பற்றி ஒரு பேக் ஸ்டோரி போகுது, அதில் ரஜினி ஒரு கதை சொல்கிறாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் திடீர்னு தாஹான்னு ஒரு கேரக்டர் வந்துட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து தம் அடித்து ஒரு பீடிக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி எந்த ஒரு சீனும் ஒரு ப்ராப்பர் ரைட்டிங் இல்லாமல், ஒரு ப்ராப்பர் எண்டிங் இல்லாமல், ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ஸ்லாகிஷ் ரைட்டிங்காக தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே. திடீர்னு ஒரு கோல்ட் ஸ்மக்லிங் பற்றி போயிட்டு இருக்க கதையில் திடீர்னு ஹியூமன் டிராஃபிக்கிங்குன்ற ஒரு கான்செப்ட் வருது. அதுக்கு என்ன முடிவு வச்சாங்க, அது எதுவுமே அந்த படத்தில் முழுசாகவே சொல்லப்படலை. அதே மாதிரி காஸ்டிங்ட்டு எடுத்துட்டோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வழக்கம் போலவே சூப்பராக நடிச்சிருந்தார். இந்த படத்தை முழுசாக நம்மளை பார்க்க வைக்கிறதே அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அதே மாதிரி ஸ்ருதி ஹாசன் ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன, நம்மளால் தான் அவங்க ஆக்டிங்கோட பொருத்தி போக முடியல. எமோஷ்னல் கனெக்டுன்றது ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. சத்யராஜ் அவர்கள் அவர் அந்த படத்தில் வந்து கேஸ்ட் பண்ணி வீணடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட கேரக்டர் எந்த விதத்துலையும் அழுத்தமாகவே இல்லை. அப்படி ஒரு ஸ்லாகிஷான ரைட்டிங் தான் அவரோட கேரக்டரும். அதே மாதிரி நாகார்ஜுனா நல்லா ஸ்டைலிஷாக இருக்கார். உண்மையிலேயே ஒரு வில்லனுக்கான தோரணை அவருக்கு எல்லாமே இருக்குது. பட் அவரோட கேரக்டரும் ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு எண்டிங் தான் இருக்குது. சௌபின் ஷஹீர் உண்மையிலே சூப்பராக நடிச்சிருந்தார். படம் முழுக்க அவரோட கேரக்டர் வர சீன்லாம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உண்மையிலே மனுஷன் கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவார் தமிழ் சினிமாவில், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நல்ல ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு ஆக்டர், நல்ல ஒரு திறமையான ஒரு நடிகர். ஃபஹத் ஃபாசிலுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு மலையாள சினிமாவிலேருந்து வந்திருக்க ஒரு திறமையான ஒரு நடிகர்னு சொல்லலாம். ஆனால் என்ன, அவருக்கேற்ற ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து அவரை தக்க வச்சுக்கணும். அவருக்கும் இந்த மாதிரி டம்மி கேரக்டர் கொடுத்து சில படங்கள்லாம் உப்புக்கு சப்பானி கேரக்டர் இந்த ரெட்ரோ படத்தில் ஜோஜு ஜார்ஜுக்கு கொடுத்த மாதிரி, தக் லைஃப்பில் அவர் கொடுத்த மாதிரி சொல்லி வீணடிச்சிடாமல் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தா அவர் இன்னும் சிறப்பாக ஒரு ரவுண்டு வருவார் கண்டிப்பாக. அதே மாதிரி உபேந்திரா அவர் உண்மையிலே சூப்பரான ஹீரோங்க. உண்மையிலே அவர்லாம் ஒரு நல்ல டெக்னீஷியன். டைரக்ஷனில் அவர் ஒரு திறமையான ஒரு டைரக்டர். ஓமா இருக்கட்டும், விஷா இருக்கட்டும், அந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர். அதே சமயம் அவரோட கண் அசைவுகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா படத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரோட படங்கள் சிலது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட கண்ணே நடிக்கும். அந்தளவு ஒரு திறமையான ஒரு ஆக்டர். இதே இது ஜெயிலரில் வந்து சிவராஜ்குமாரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட கண் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக நடிக்கும். இது கன்னட நடிகர்களுக்கே உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த வகையில் உபேந்திரா ஒரு செம்மையான ஆர்டிஸ்ட்டு. ஆனால் இந்த படத்தில் ஏதோ ரஜினிக்கு எடுபுடி மாதிரி போட்டு அவரோட கேரக்டரையும் ரொம்பவே வீணடிச்சிருக்காங்க. எதுக்குடா இந்த கேரக்டர்ன்ட்டு கேட்குற மாதிரி அமீர் கானை கேஸ்ட் பண்ணி அவரை வீணாக நாய் மேய்க்க விட்டு அவர் ரஜினிகிட்ட ஹிந்தியில் பேசுகிறாரு, ரஜினி அதுக்கு தமிழில் ரிப்ளை பண்ணுறாரு. என்ன தான் 2 பேர் பேசிக்கிறாங்கன்னு தெரியாமல் என்னென்னமோ பேசி பில்டப்லாம் நடக்குது. தேவையில்லாமல் அந்த ரோலெக்ஸ் கேரக்டரை நம்பி இந்த கேரக்டரை வச்சுருக்காரு போல். ஆனால் இந்த கேரக்டர் எந்த விதமான யூஸும் இல்லை படத்தில். அதே மாதிரி சார்லி அப்புறம் கண்ணன் ரவி மாதிரி சில ஆர்டிஸ்ட் இருந்தாலும் எந்த ஒரு கேரக்டரும் பேசும்படி இல்லை. அப்படி தான் ஒரு சூப்பரான கேஸ்டிங் வச்சுக்கிட்டு ஒரு வீக்கஸ்ட் கேரக்டரைசேஷனால் இந்த கேரக்டர்ஸ்லாம் வீணாக போச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த படம் வந்து லோகேஷ் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாருன்ட்டு. அவர் ஆக்சுவலி ஸ்கேம் பண்ணலை, நம்மளை ஏமாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாரு. அதில் நம்ம ஏமாந்துட்டோம் தான், அப்படி தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வலுக்கட்டாயமாக நம்மளை ஏமாற்றலை, நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, அதில் நம்ம ஏமாந்துட்டோம். அப்படி தான் இந்த படத்தை நம்ம எடுத்துக்க முடியும். இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இருந்துச்சு, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் வரக்கூடிய சில சீன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அவர் போடக்கூடிய அந்த மேன்ஷன் ஃபைட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் சீனில் ஒரு ஹாஸ்டல் ஃபைட் ஒன்று நடக்கும், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் டிஏஜிங் பண்ணி ரஜினியை காட்டியிருந்தாங்க, உண்மையிலே அற்புதமாக இருந்துச்சு. படத்தில் ஒரு வெல் கேரண்டீட் மூமெண்ட்னா அந்த மூமெண்ட்டை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த டிஏஜிங்கில் வரக்கூடிய ரஜினி உண்மையிலே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதில் வர சீன்லாம் உண்மையிலே ஃபயராகவே இருந்துச்சு, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அனிருத் அவர்களுடைய இசை இந்த படத்தில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கு. பாடல்கள் பெருசாக இல்லைனாலும் ஓகே ரகமாக இருக்குது. ஆனால் எனக்கு மட்டுமான்னு தெரில, இந்த படத்தில் வரக்கூடிய அனிருத்தோட பாடல்கள் அவரோட முந்தைய படத்தில் வர பாடல்களை ரொம்பவே ஞாபகப்படுத்துச்சு. அதாவது அந்த மோப்ஸ்டான்ற பாடல் வந்து விக்ரம் படத்தில் வர பாடலாக இருக்கட்டும், அதே மாதிரி சிக்குடு வைப்லாம் வந்து ரொம்பவே அவுடேட்டடாக தெரிஞ்சிச்சு அந்த பாடல். அதே மாதிரி வந்து ஜவானில் வரக்கூடிய அந்த பாடலை திருப்பி அடித்த மாதிரி நாகார்ஜுனாவுக்கு ஒரு மியூசிக் போட்டிருந்தாரு. அப்படி அவருடைய பாடல்களும் சரி, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஏதோ அவர் முந்தைய படங்கள் அவர் முன்னாடியே ஆல்ரெடி போட்டதை திருப்பி போட்டு வச்சிருக்காரோ அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. அனிருத்தும் பெருசாக அந்த படத்தில் அவ்வளோவா கான்ட்ரிபியூட் பண்ணல. ஏன்னா ஜெயிலர் படத்துக்கு அவரோட மியூசிக் ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. அதே மாதிரி எடிட்டிங் ரொம்பவே போராக இருந்துச்சு இந்த படத்தில். ஃபிலோமின் ராஜ் அவர்களோட எடிட்டிங் கேரியரில் இது கொஞ்சம்
ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா மகாராஜா மாதிரி படத்துக்கு எடிட் பண்ண ஒரு எடிட்டர் அந்த படத்தை எடிட் பண்ணாருன்ற மாதிரியான ஒரு கோர்வையே இல்லாத ஒரு அவுடேட்டடான எடிட்டிங்காக தான் இந்த படத்தோட எடிட்டிங். அவ்வளோ ஸ்லோயிஷாக இந்த ரைட்டிங் இது போதும்னு நினச்சிட்டாரு போல், அப்படி தான் இருக்குது. கிரீஷ் கங்காதரனோட சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. சில காட்சிகளில் அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரைட்டிங்கில் வந்து சில ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸோட சில சீன்ஸ்லாம் இன்கம்ப்ளீட்டாக விட்டுருக்காங்க. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி கூலியாக இருந்த சத்யராஜ் எப்படி இப்போ சயின்டிஸ்ட்டாக இருக்கார், அதே மாதிரி தேவா கேரக்டர் வந்து எப்படி இவ்வளோ பெரிய மேன்ஷனுக்கு ஓனர் ஆகி கம்மியான விலைக்கு வாடகை விட்டுக்கிட்டு இருக்காரு, அதே மாதிரி ஷௌபின் ஷகீர் கேரக்டரும் அந்த லேடி கான்ஸ்டபிள் கேரக்டரும் எந்த மோட்டிவில் இந்த மாதிரியான செயல்கள் பண்ணுறாங்க, ஷௌபின் ஷகீர் கேரக்டர் எதனால் சத்யராஜ் கேரக்டரை வந்து கொல்றாரு, இந்த மாதிரியான நிறையா கேள்விகளோட தான் இந்த படத்தோட ரைட்டிங்கிறதே சுற்றி இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கமர்ஷியல் மெட்டீரியலுங்க. ஒரு சீனை எப்படி அவரோட ஸ்டைலால் எலிவேட் பண்ணுறதுன்றதுல அவர் ஒரு பெரிய அனுபவசாலின்ட்டே சொல்லலாம். அந்த அனுபவசாலியை கூட்டு வந்துட்டு சும்மா எந்த விதமான ஒரு மாசீன்ஸும் இல்லாமல் நல்ல ஒரு கதைக்களமும் இல்லாமல் சும்மா நடக்க விட்ட மாதிரி தான் இந்த கூலி படம்ன்றது எனக்கு பட்டுச்சு. அவரோட முந்தைய படங்களான ஜெயிலர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிலர் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலைனாலும் அதில் ரஜினியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்த ஸ்டைல்லாம் பெருசாக எலவேட் பண்ணியிருக்கோம் அந்த காட்சியை. இதில் ரஜினி அவர்கள் சண்டை போடுறத பார்த்தா நமக்கே பாவமாக இருக்குது, என்னடா வயசான ஆளை போட்டு பாடாப்படுத்துறீங்க, அந்தளவு தான் ஃபைட் கோரியோகிராஃபி இருக்குது இந்த படத்தில். அப்படி இருக்கும்போது ரஜினி ஸ்டைல்லே எல்லாமே பண்ணுவார் ஜெயிலரில். ஆனால் இதில் அப்படியே டோட்டலாக அந்த ஸ்டைலுக்கும் ஒரு வேல்யூ இல்லாமல் ரஜினியை வச்சே வீணடிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதே மாதிரி அவர் முந்தைய படமான வேட்டையன் படமும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ஸ்டைல்லாம் பெருசாக இருக்காது, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி, ஒரு நல்ல கருத்துள்ள திரைப்படம், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் சரி ரஜினியை மாசா பார்க்கலாம் ஜெயிலருக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா சுத்தங்க அடித்து உட்கார வச்சிட்டாங்க. பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு. ரஜினி சாரை திரும்ப பாஷா, படையப்பா, காலா, அப்புறமேட்டுக்கு என்ன ஒரு முள்ளும் மலரும்ல பார்த்த எமோஷன் ரஜினியை திரும்ப பார்ப்போன்னு பார்த்தா அது கடைசி வரைக்கும் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் கொடுக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்க அந்த பேன் இண்டியா அப்படின்ற ஒரு சுழலில் அவரும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கார். மொத்தத்தில் இந்த கூலி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர் பாட்டுக்கு கைதிக்கு செகண்ட் பார்ட் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வழியில் போயிட்டு இருந்திருப்பார். சரி தம்பி நல்லா படம் எடுக்கிறானே, நமக்கு ஒரு ஸ்கிரிப்டை சொல்லு அப்படின்னு சொல்லி ரஜினி சார் கூப்பிட்டு பழைய படங்களெல்லாம் கிண்டி போதை மருந்துக்கு பதிலாக இதில் கோல்ட் ஸ்மக்லிங்கை தூக்கி போட்டு பேன் இண்டியன் ஆர்டிஸ்டெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு ரஜினி சாருக்கு நான் தாண்டா சம்பவம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சாருக்கு கொடுத்த பரிசு தான் இந்த கூலி. இந்த படம் கண்டிப்பாக ரசிகர்களையே சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ஜென்ரல் ஆடியன்ஸை எப்படின்ட்டு நீங்களே நினச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ரிவீல் பண்ணுங்கள்.